guys, நம்ம CL subscribers, family and friends எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கான வீடியோ நியூஸ் ஃபஸ்ட் டைம் பாருங்களா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா IPL 2024 ஆக்ஷன் ஜஸ்ட் 2 days இருக்குது. எல்லாரும் செம்ம வைப்பில் இருக்காங்க. யார் ஹையஸ்ட் பை, யார் எந்த டீம் போகிறாங்கிற மைண்ட் செட்டில் இருப்பீங்க. நானும் அப்படி தான் இருக்கேன். ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா IPL ஆக்ஷன் 2024 அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு என்னென்னலாம் நான் சொல்லாமல் எல்லாமே சொல்லிடுறேன். அண்ட் ஆல்சோ டாப் 10 பிளேயர்ஸ் அண்டர் த ஹேமர் யார் செம்ம ரேட்டுக்கு போவாங்கன்றது என்னோட ப்ரெடிக்ஷன். உங்களோடது நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் அஃபிஷியலாக ஹார்திக் பாண்டியா கேப்டன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ரோஹித் சர்மா கிடையாது. ஸோ இதை பற்றி ஒரு வீடியோ வந்து IPL ஆக்ஷன் முடிஞ்சு நம்ம போடுவோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். IPL ஆக்ஷன் 24 டீட்டெயில்ஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா 333 பிளேயர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க வரப்போகிறாங்க ஆக்ஷனில். வென்யூ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் துபாயில் நடக்குது, அவுட் சைட் இந்தியா. டேட் உங்களுக்கே தெரியும், 19th December டியூஸ்டே. பட் டைமில் ஒரு சேஞ்சு, 1 o'clock ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 2:30 கிடையாது. ஸோ 1.5 hours முன்னாடியே ப்ரீபோன் பண்ணிட்டாங்க. ஸோ 1 to 9 ஆக்ஷன். 214 இந்தியன் பிளேயர்ஸ், 119 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அண்டர் த ஹேமர், 30 ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ், 47 இந்தியன் ஸ்லாட்ஸ் பெண்டிங். ஸோ யார் எந்த டீம் வாங்க போகிறாங்க தெரியல. ஸோ இதுதான் அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இப்போ யார் ரிமைனிங் ப்ளஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். சிஎஸ்கேக்கு பார்த்தீங்கன்னா 31.4 crore இருக்குது, 6 ஸ்லாட்ஸ் பெண்டிங். டெல்லிக்கு பார்த்தீங்கன்னா 28.95 crore இருக்குது, 9 ஸ்லாட்ஸ் பெண்டிங். குஜராத் தான் ஹையஸ்ட் டீமாக போகிறாங்க, 38.15 crore, 8 ஸ்லாட்ஸ் பெண்டிங். கேகேஆருக்கு 32 crore 12 பிளேயர்ஸ் வாங்கணும், கொஞ்சம் கஷ்டம். மற்ற டீமுக்கு ஈஸி. லக்னோவுக்கு 13 crore 6 பிளேயர்ஸ் ஈஸி தான். இந்த சைடு மும்பைக்கு 17.75 crore 8 ஸ்லாட்ஸ் இருக்குது, ஈஸி தான். பஞ்சாப் ரொம்ப ஈஸி, 29 crore 8 பிளேயர்ஸ் அசால்ட்டாக எடுக்கலாம். ஆர்சிபி கொஞ்சம் கஷ்டம், 23 crore 8 பிளேயர்ஸ் கஷ்டம் தான். ஆர்ஆருக்கு 14.5 crore 8 ஸ்லாட்ஸ். அண்ட் சன்ரைசர்ஸ்க்கு 34 crore 6 ஸ்லாட்ஸ். ஸோ யார் கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி, மும்பை, கொல்கத்தா கஷ்டம். இவங்க நிறைய ரீஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற டீம் தான் ஹையஸ்ட் ஸ்பீடாக போகிறாங்கன்றது என்னோட ப்ரெடிக்ஷன். மற்ற டீம்ஸோட ப்ரெடிக்ஷன்ஸ் ஆக்ஷனில் யார் வாங்கலாம், உங்களுக்கு என்னென்ன ஸ்லாட்ஸ் பெண்டிங், என்னென்ன ஸ்லாட்ஸ் தேவைன்ற எல்லா வீடியோவுமே நான் வந்து 2 பார்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தர, மறக்காமல் அந்த 2 வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. 10 டீமுக்குமே நான் ப்ரிவியூ பேசியிருக்கேன். யார் எடுத்தால் நல்லாயிருக்கும், யார் எடுத்தால் கரெக்டாக இருக்கும், யார் வேணாம், என்னென்ன ஸ்லாட்ஸ் பெண்டிங், என்னென்ன வீக் லிங்க் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு அதை பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி. அரல்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் பாருங்கள். ஸோ 10 டீம்ஸோட யார் என்ன சொல்கிறது ரிமைனிங் பர்ஸ் எல்லாமே சொல்லிட்டு. ஸோ இப்போ டாப் 10 பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் யார் அந்த அண்டர் த ஹேமர் பெரிய ரேட்டுக்கு போவாங்க. ஃபஸ்ட்டு நான் ஆப்வியஸ்லி என்னோட ப்ரெடிக்ஷன் தான் இது எல்லாமே. ஃபர்ஸ்ட் நான் மிச்சல் ஸ்டார்க் சொல்கிறேன். என்ன தான் இன்ஜுரி போன் நடுவில் போயிடுவார், இன் அண்ட் அவுட்டாக ஆடினாலும் ஒன்ஸ் அந்த மிச்சல் ஸ்டார்க்குன்ற பேர் வந்துட்டு ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா ஆப்போனன்ஸுக்கு தானாக பயம் வரும். அந்தளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக வேர்ல்ட் கப் வச்சிருக்காரு, ஆஷஸ் ஜெயிச்சிருக்காரு, டெஸ்ட் மேட்ச் வச்சிருக்காரு. இதுக்கு மேலே என்னங்க வேணும் ஒரு பிளேயருக்கு? இது எல்லாமே இருக்கும்போது ஒரு IPL ட்ராஃபி ஆசை வராதா? ஸோ அந்த மாதிரி மிச்சல் ஸ்டார்க்கு செம்ம பசியில் இருப்பார். IPL 8 years கழிச்சு ஆடுறாரு. ஸோ செம்ம ஃபார்மில் இருக்கார். ODI வேர்ல்ட் கப்லையும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மிச்சல் ஸ்டார்க் வில் பி 8 to 15 crores போவார். மேபி ஹையஸ்ட் பிட் ஆஃப் ஆக்ஷனாக கூட இருக்கலாம். யார் வாங்குவாங்கன்னு தெரியாது, பட் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் என்னோட ப்ரெடிக்ஷன் 8 to 15 crores. ஸ்டார்க் தான் ஃபஸ்ட்டு பிளேயராக இருப்பார். அடுத்து அவங்களோட ஆஸ்திரேலியன் டீம் கேப்டன் பேட் கமின்ஸ். எல்லா டீமும் கேப்டன் ஃபிக்ஸ், பட் வைஸ் கேப்டன் ஆர் ஃபியூச்சர் நோக்கி போனால் பேட் கமின்ஸ் எடுக்கலாம். ஆனால் ஆல்சோ ஸ்டார்க்கோட பேட்டிங் நல்லா ஆடுவார், ஒரு ஆல்ரவுண்டர் சார். உங்களுக்கே தெரியும் கொல்கத்தா vs மும்பை. ஸோ அந்த ஒரு IPL ஒரு ரெக்கார்ட் இருக்குது. ஃபாஸ்டஸ்ட் 50 by an overseas பிளேயர் கமின்ஸ் தான். ஸோ கமின்ஸ் பவுலிங்கில் அடிவாங்கனாலும் பேட்டிங்கில் ஆடுவார். பட் பிரைமரியாக ஒரு பவுலிங் சூப்பராக போடுவார், ஸ்லோயர் ஆஃப் கட்டர். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்க்கு அப்புறம் செம்ம டிமாண்டில் இருக்க போகிறது பேட் கமின்ஸ். ஸோ இவர் யார் எடுக்க போகிறாங்கன்னு தெரில. ஸோ ஸ்டார்க் ஹையஸ்ட் பிட்னா அவருக்கு அடுத்து பேட் கமின்ஸ். ஸோ இந்த 2 பெரிய தலைங்க தான் ஆக்ஷனை ஸ்டீல் பண்ண போகிறாங்கன்னு சொல்லுவேன். இவங்க இல்லாமல் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட். இவனை தானடா நீ ஃபஸ்ட்டு சொல்லணும், எப்படா ஸ்டார்க் கமின்ஸ்லாம் நீ சொல்லலான்னு கேட்கலாம். எல்லா டீமுக்கும் ஓப்பனர் செட்டுங்க. சில பல டீம்ஸுக்கு தான் ஓப்பனர்ஸ் தேவை. அதுவும் ஹை ப்ரைஸில் இருக்கிற பஞ்சாப், SRSலாம் போவாங்க கன்ஃபார்ம். பட் எவ்வளோ தூரம் போவாங்கன்னு தெரில. நல்லா தான் இருக்குது டீமு. ஸோ மற்றபடி டிராவிஸ் ஹெட் டெஃபினட்டாக டாப் 10ல் இருக்காரு. டாப் 10 என்ன டாப் 5ல இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் பட் ஏன் ப்ரெடிக்ஷன்னா மிச்சல் ஸ்டார்க் பேட் கமின்ஸ் அளவுக்கு போக மாட்டாங்க. அவங்க 2 பேரும் பவுலிங்கும் பேட்டிங் ரொம்பவுமே டியூவல் ஆல்ரவுண்டர்ஸ். இவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரெசிவாக பேட்டிங் ஆடி கொடுத்துருவார், பவுலிங் 2 ஓவர் தட்டுவார். ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் டிராவிஸ் ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 6 to 10 crore போவான்றது என்னோட ப்ரெடிக்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து யங் சென்சேஷன் ரச்சின் ரவீந்திரா. ஸோ இவரை பற்றி பேசணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர் ஃபார் த ஃபியூச்சர். அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷனாக வருது, யாருன்னா பர்ஃபார்ம் பண்ணால் ரீட்டைன் பண்ணலாம். ஸோ ரச்சின் ரவீந்திராவும் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ், பஞ்சாப் அந்த மாதிரி டீம் டார்கெட் பண்ணலாம். ஏன் GT கூட பண்ணலாம், காசு நிறைய இருக்குது. ஸோ எனக்கு தெரியாதுங்க. பட் ரச்சின் ரவீந்திரா ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆம் ஆஃப் ஸ்பின் போடுவார். பேட்டிங்கில் உங்களுக்கு ஓப்பனிங் 1 run ஆடி கொடுப்பார். செம்ம பிளேயர். T20 எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, டிராவிஸ் ஹெட் அளவு கிடையாது, பட் நல்ல பிளேயர். ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் ரச்சின் ரவீந்திராக்கு பார்த்தீங்கன்னா வந்து 5 to 7 crores சொல்கிறேன். அதுக்கு மேலே போக மாட்டார். அது கீழே கூட போகலாம், பட் வெயிட் பண்ணி பார்ப்போன்னு நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெரால் கால்சி. ஸோ பார்த்தீங்கன்னா இவர் தான் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரே சென்சேஷன். இந்த வருஷம் சூப்பராக போட்டார் வேர்ல்ட் கப்பில், லீடிங் கேட்டேக்கர் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இவர்கிட்ட பேஸ் இருக்குது, பவுன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, சீம் ஸ்விங் எல்லாமே இருக்குது. என்ன ஸ்லோயர் பால் மட்டும் போட மாட்டார், பட் பேஸ்லேயே பயமுறுத்தார் உம்ரான் மாலிக் மாதிரி. ஸோ ஜெரால் கால்சி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என்டர் ஆகிற IPL ஆக்ஷனில். ஸோ இவர் ஒரு டெபியூட்டண்ட்டாக நிறைய காசு ஃபெச் பண்ண வாய்ப்பு இருக்குது. என்னோட ப்ரெடிக்ஷன் ஜெரால் கால்சி கன்ஃபார்ம் 8 to 12 crores போவார். அதுக்கு மேலே போவாரான்னு தெரியல. பேட்டிங்கும் ஹேண்ட் ஓவர் 20-30 அடிப்பார். SA20 நல்லா பண்ணார். ஸோ ஜெரால் கால்சிக்கு செம்ம ஃபியூச்சர் இருக்குது. அவரை யார் எடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போமே.
முடிஞ்சிச்சு மக்களே. நெக்ஸ்ட் 5 பார்ப்போம். டேரல் மிச்சலுக்கும் நல்ல டிமாண்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய டீம்ஸ்க்கு ஃபினிஷர்ஸ் தேவை. நான் நிறைய சொல்லியிருக்கேன், சிஎஸ்கே, டிசி, ஆர்சிபி. ஸோ இந்த மாதிரி டீமுக்கு ஃபினிஷர்ஸ் தேவை. ஸோ டெஃபினெட்லி ட்ரை பண்ணுவாங்க. டேரல் மிச்சல் வந்து அந்தளவுக்கு போவான்னு தெரியாது, இப்போ டாப் 5 சொன்ன மாதிரி. பட் டெஃபினெட்லி ஒரு நல்ல அமௌண்ட் ஃபெச் பண்ணுவான்னு நம்புறேன். பிகாஸ் பார்ட் டைம் மீடியம் பேசர் 2-3 ஓவர் 30 இவரை வச்சு நான். ஸோ பேட்டிங்கில் வந்து ஓப்பனிங் தேவைப்பட்ட ஆடுவார், 4-5 ஃபினிஷராகவும் ஆடுவார். ஸோ வர்த்தி ஆஸ் அ டேரல் மிச்சல். ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன் டேரல் மிச்சல் எவ்வளோ ரேட்டுக்கு போவான்னு பார்த்தீங்கன்னா 1 to 5 crore போவான்னு சொல்கிறேன். அன்சோல்ட் ஆக மாட்டார், கன்ஃபார்ம் வர்த்தி ரேட்டுக்கு போவார். யார் எடுக்கிறாங்க பார்ப்போமே. ஸோ இப்போ இந்தியன் பிளேசஸ் பக்கம் போவோம். ஹர்ஷல் பட்டேல், ஷார்துல் தாக்கூர், இவங்க 2 பேருக்குமே செம்ம டிமாண்ட் இருக்குது. அதில் மெயினாக ஹர்ஷல் பட்டேல் செம்ம ஃபார்மில் இருந்திருக்காரு. லாஸ்ட் இயர் வச்சு அவரை கம்பேர் பண்ணாதீங்க. 2021-22 ஆர்சிபிக்கு லீடிங் விக்கெட் டேக்கர் அவர் தான். சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார். ஸோ பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் திரும்பி ஆர்சிபியே வாங்கலாம். ஏன்னா கம்மி ப்ரைஸில் வாங்க பார்ப்பாங்க. மற்ற டீமும் ஹர்ஷல் பட்டேல் மேலே ஒரு கண்ணு, எஸ்பெஷலி சிஎஸ்கே, ஜிடிலாம் வாங்க பார்ப்பாங்க. ஸோ ஹர்ஷல் பட்டேல் என்னோட ப்ரெடிக்ஷன் கன்ஃபார்ம் 3 to 8 crores ஃபெச் பண்ணுவார். அதுக்கு மேலே போனால் ஆர்சிபிலாம் வாங்க மாட்டாங்க. பட் மற்ற டீம் வாங்கலாம். பட் ஹர்ஷல் பட்டேல் கன்ஃபார்ம் செம்ம ரேட்டுக்கு போவார். ஏன்னா இந்தியன் பேசர் சொல்லவே வேணாம், டிமாண்டில் இருப்பார். ஹர்ஷல் பட்டேல் அளவுக்கு ஷர்துல் தாக்கூர் போவாரான்னு கேட்டிங்கன்னா நான் நோன் தான் சொல்லுவேன். பிகாஸ் ஹர்ஷல் பட்டேல் இந்த ரீசெண்ட் இயர் சூப்பராக ஆடி இருக்காரு. பேட்டிங் வீக் தான். ஷர்துல் தாக்கூர் பேட்டிங் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் ஆஸ் அ பிளேயராக T20 செம்மத்தி ஆடி வாங்கிறார். அது ஹர்ஷல் பட்டேல் எவ்வளோ மேல். பட் தாக்கூர் ஆஸ் அ பேட்ஸ்மனாக பார்த்தீங்கன்னா 50 போட்டார் கேகேஆர் லாஸ்ட் இயர். ஸோ அதனாலே நிறைய டீம்ஸ் பார்ப்பாங்க. இன்னொரு ப்ரெடிக்ஷன் ஷர்துல் தாக்கூர் பார்த்தீங்கன்னா 1 to 5 crore போவார். ஹர்ஷல் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 to 8 சொல்லியிருக்கேன். என்ன தான் ஹர்ஷல் பட்டேலோட ஒரு பேட்டிங் நல்லா நாள், பவுலிங் அந்த அளவுக்கு இல்லை. ஷர்துல் தாக்கூர் செம்மையாக அடி வாங்குறாங்க. பட் கன்ஃபார்ம் இவங்க 2 பேருமே 5 crores ஃபெச் பண்ணுவாங்க நம்புறேன். இந்தியன் பேசஸ்லாம் செம்ம அசட்டுங்க. இப்போ லாஸ்ட் 2 picks பார்ப்போம். என்னோட லாஸ்ட் 2 picks பார்த்தீங்கன்னா வனிந்து ஆசரங்கா. இவர் எனக்கு எப்படி கைட்டு விட்டாங்கன்னு தெரியல. ஆர்சிபி ப்ரைஸ்க்காக தான் கைட்டு விட்டுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வனிந்து ஆசரங்கா, ஹர்ஷல் பட்டேல் அண்டர் 5 crores கிடச்சா கன்ஃபார்ம் ஆர்சிபி வாங்கி போடுவாங்க. தப்பே இல்லை வாங்குறதுல. வர்த்தி அசட் என்ன இப்போ ரீசெண்டாக இன்ஜுரிலேருந்து வர. பட் பார்த்தீங்கன்னா லங்கா பிரீமியர் லீக்கில் ஹையஸ்ட் ரன் ஸ்கோர் அவார்டும் இருக்குது தான், விக்கெட்ஸும் இருக்குது தான். ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. வர்த்தி ஆல்ரவுண்டராக மாறிட்டு இருக்காரு. டீம் கேப்டனாக கூட ஃபியூச்சரில் வரலாம். ஸோ வனிந்து ஆசரங்கா என்னோட ப்ரெடிக்ஷன் 3 to 8 crores ஃபெச் பண்ணுவார். கன்ஃபார்ம் வர்த்தி அசட். இன்ஜுரியாக இருந்தாலும் சூப்பராக போட்டு கொடுக்குற போல. லாஸ்ட் பட் நான் லீஸ் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா தில்ஷான் மதுஷனக்கா. ஸோ மை லாஸ்ட் பிக் டாப் 10 பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர், ஸ்லோயர் பாலும் போடுறாரு, 140 கிளிக் பண்ணுறாரு. சூப்பராக பேஸ், ஸ்வீம் எல்லாமே இருக்குது. இந்த வேர்ல்ட் கப்பில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் யங்ஸ்டர்னு சொல்லுவார் ரச்சின் ரவீந்திராக்கு அடுத்து. ஸோ பார்த்தீங்கன்னா இவர் கன்ஃபார்ம் லெஃப்ட் செஷன். இவருக்கு ஆர்சிபி, மும்பை, ஜிடி மாதிரி டீம்ஸ் கன்ஃபார்ம் ஃபெச் பண்ணலாம். ஒரு டெபியூட்டண்ட்டாக மதுஷனக்கா செம்ம ரேட்டுக்கு போவார். கன்ஃபார்ம் அன்சோல்ட் ஆக மாட்டார். ஏன்னா இவர் பின்னாடி வராரு. ஸோ வெயிட் பண்ணி எடுக்கலாம். என்னோட ப்ரெடிக்ஷன் இவருக்கு பார்த்தீங்கன்னா 75 lakhs வந்து 3 crore போவாங்க. ஸோ அவள் தான் மக்களே. ஸோ என்னோட இந்த வீடியோவில் என்னோட டாப் 10 ஆக்ஷன் ப்ரெடிக்ஷன்ஸ் யார் இருப்பாங்கன்னு சொல்லிட்டேன். ஹையஸ்ட் பிட் வந்து நான் 2 பேர் சொல்கிறேன். டிராவிஸ் ஹெட் ஆர் மிச்சல் ஸ்டார்க். இவங்க 2 பேர் தான் ஹையஸ்ட் ரேட்டுக்கு போவாங்க. உங்களோட ப்ரெடிக்ஷனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதோட ஐபிஎல் ஆக்ஷன் 2024 ப்ரிவ்யூ வீடியோஸ் எல்லாமே முடிஞ்சது. ஐபிஎல் ஆக்ஷன் 24 என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு ரிவ்யூ வீடியோவில் சந்திப்போம். ஒரு ஸ்பெஷல் வீடியோ 19th ஆன் த வே. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் மக்களே. ஐபிஎல் ஆக்ஷன் December 19th ரெடியாக இருங்க.